அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி 31ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்ல சமீப காலங்கள்ல எப்படி எல்லாம் நமக்கு டஃபா क्वेश्चन கேக்குறாங்க, ரீசனா ட்ரெண்ட்ல அந்த சப்ஜெக்ட் ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி எல்லாம் நமக்கு क्वेश्चंस கேக்குறாங்க, அந்த வகையில தினந்தோறும் நமக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நோட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்றது, அதனால மறக்காம மிஸ் பண்ணாம டெய்லியும் ஓகேவா, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க. நடுவுல கேட்கிற போனஸ் கேள்விகள், இறுதியா கேட்கிற அந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் எல்லாத்துக்குமே சிறப்பான முறையில பதில் சொல்லிடுவாங்க. கண்டிப்பா தேர்வில் நாம வெற்றி பெறுவது உறுதி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 31 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்டே பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விருது பாருங்க, ஒரு பரிசு, சர்வதேச புக்கர் பரிசு. சரி, சர்வதேச புக்கர் பரிசு 2025. இந்த பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிடுறேன். இந்த புக்கர் பரிசு, சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னு இரண்டு வகையில அந்த இலக்கியத்திற்கான முக்கியமான பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பரிசு வந்துட்டு இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து ஆகிய இரண்டு நாடுகள்ல வெளியிடப்படும் சிறந்த புத்தகங்களுக்கு வழங்கப்படும் பரிசு. ஓகேவா? இதுல புக்கர் பரிசுங்கிறது எதற்காக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆங்கில மொழியில சரிங்களா ஒரு புத்தகத்தை டைரக்டா இங்கிலீஷ்ல எழுதி அந்த புத்தகத்தை இங்கிலாந்து அல்லது அயர்லாந்துல பப்ளிகேஷன் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்படும் பரிசு தான் புக்கர் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது காமன்வெல்த் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, காமன்வெல்த் கூட்டமைப்புல இருக்கிற நாடுகள், அதாவது பிரிட்டிஷ் காலத்துல ஏகாதிபத்திய அந்த ஆட்சிகள் இருந்த நாடுகள்ல இருக்கிற ஏதோ ஒரு எழுத்தாளர் அந்த நாட்டு மொழியில ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அதன் பிறகு அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இங்கிலாந்து அல்லது அயர்லாந்துல வெளியிட்டு இருப்பாங்க. அந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்திற்கு வழங்கப்படும் பரிசுக்கு தான் சர்வதேச புக்கர் பரிசு சொல்லுவாங்க. மொத்தத்துல இரண்டு விருதுகளுமே காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளுக்கு வழங்கப்படும் அந்த விருது. அதே மாதிரி இரண்டு புத்தகங்களுமே கண்டிப்பாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அல்லது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது சர்வதேச புக்கர் பரிசு. அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தங்க வேற ஒரு லாங்குவேஜ்ல புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கிலாந்து அல்லது அயர்லாந்துல வெளியிடப்பட்டிருக்கும். அதுல ஒரு சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்பட்ட பரிசு தான் சர்வதேச புக்கர் பரிசு. சரிங்களா? பார்க்கலாம் 25ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. பானு முஸ்தாக், சரியா, பானு முஸ்தாக் மற்றும் தீபா பாஸ்தி ஆகியோர் 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றுள்ளனர். ஓகேவா? அதாவது பானு முஸ்தாக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க, ஓகேவா, கன்னட மொழியில எழுதியிருந்தாங்க. அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தீபா பாஸ்தி. மொத்தத்துல இரண்டு பேருமே இந்தியர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? ஓகே, பார்க்கலாம் என்ன புத்தகத்தை ஒரிஜினல் எழுதினாங்க, அது எந்த பெயர்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க. சரி, இந்த சர்வதேச புக்கர் பரிசு எந்த படைப்பிற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லாம். சரியா? ஹார்ட்லாம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பிற்கு தான் இந்த புத்தகம் பரிசு வழங்கப்பட்டது. அதோட ஒரிஜினல் லைன் பாருங்கம்மா, ஒரிஜினல் லைன், அதாவது கன்னட மொழியில எந்த தலைப்பில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது பாருங்க. ஹசினா அண்ட் அதர் ஸ்டோரிஸ். ஹசினா அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற கன்னட மொழியில் இந்த புத்தகத்தை எழுதியவர் பானு முஸ்தாக் அவர்கள். சரிங்களா? அந்த புத்தகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் தீபா. என்ன பேர்லமா? ஹார்ட்லாம். மறக்காதீங்க. ஓகே, இந்த ஹார்ட்லாம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்கு தான் 2025ஆம் ஆண்டிற்கான என்ன பரிசு? சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பானு முஸ்தாக் அவர்கள் சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் கன்னட எழுத்தாளர் ஆவார். சரியா? கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் ஆத்தர் பத்தினா இந்த பரிசை வாங்கியிருக்கிறாங்க பானு முஸ்தாக் அவர்கள். சரிங்களா? இந்த பரிசு பெறும் 6வது பெண் எழுத்தாளர், சர்வதேச புக்கர் பரிசு பெறும் 6வது பெண் எழுத்தாளர் பானு. ஓகேவா? ஓகே, இது தவிர தீபா பாஸ்தி, அதாவது இந்த டிரான்ஸ்லேட்டர் தீபா பாஸ்தி சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய மொழிபெயர்ப்பாளர். நிறைய பேரு, ஒரு சில பேரு இந்தியாவில இருந்து அந்த புக்கர் பரிசு, சர்வதேச புக்கர் பரிசை வாங்கியிருக்கிறாங்க. இந்த புக்கோட ஆத்தரா இருப்பாங்க அவங்க. ஒரு டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர் சர்வதேச புக்கர் பரிசை இந்தியாவில இருந்து வாங்குறது இதுதான் முதல் முறை. யார் அவங்க? தீபா. அப்போ பானு முஸ்தாக் அவர்கள் சர்வதேச புக்கர் பரிசு என்ற முதல் கன்னட எழுத்தாளர். அதை மொழிபெயர்த்த தீபா பாஸ்தி அவர்கள் பாத்தீங்கன்னா யார் அவங்க? சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய மொழிபெயர்ப்பாளர். ரெண்டு பேருமே சாதனை படைச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே பெண்கள். கவனமா இருங்க. சரியா? அடுத்து பாருங்க, பாருங்க, இன்டர்நேஷனல் புக்கர் அண்ட் புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ் ஃப்ரம் இந்தியா. சரி, அந்த புக்கர் பரிசுகளை இந்தியாவில இருந்து இதுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் வின் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்டும் இந்த பதில நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒரு சூப்பரான தகவல்.
பாருங்க ஃபர்ஸ்ட் பானு, ஓகேவா? இந்த பேர் ஃபர்ஸ்ட் எடுப்பா, பானு முஸ்தாக் ஹாட்லாம் 2025. சரிங்களா? கடைசியாக சர்வதேச புக்கர் பரிசு வென்றவர் பானு முஸ்தாக் அவர்கள் 2025 ஆண்டு இருக்கானது. இப்ப பார்த்தா ஹாட்லாம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, ஓகேவா? அடுத்து கீதாஞ்சலி ஸ்ரீ கீதாஞ்சலி ஸ்ரீ அவர்களுக்கு 2022 ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்பட்டது. அவங்களுடைய புத்தகத்தோட பேரு டாம் ஆப் சாண்ட். இந்த டாம் ஆப் சாண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெய்சி ராக்வெல், ஞாபகத்துங்க, அமெரிக்காவை சேர்ந்த டெய்சி ராக்வெல் என்ற பெண்மணி, ஓகேவா? ஆங்கிலத்துல எந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீதாஞ்சலி ஸ்ரீ அவர்கள், ஓகேவா, டெல்லியை சேர்ந்தவர், ஹிந்தி எழுத்தாளர். டெல்லியை சேர்ந்தவர், ஹிந்தி எழுத்தாளர். அவங்க எழுதின அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் சமாதி. என்ன பேருமா? ரெட் சமாதி அப்படிங்கிற பேர்ல ஹிந்தியில ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க கீதாஞ்சலி ஸ்ரீ அவர்கள். சரிங்களா? அப்படி ஹிந்தியில் எழுதப்பட்ட இந்த ரெட் சமாதி புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டெய்சி ராக்வெல். அதற்கு வைக்கப்பட்ட தலைப்பு தான் டாம் ஆப் சாண்ட் அப்படிங்கிற பேரு. 2022 ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசை இந்த புத்தகம் வென்றது, ஓகேவா? சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் ஹிந்தி எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டா கீதாஞ்சலி ஸ்ரீ அவர்கள். அதே மாதிரி சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் கன்னட எழுத்தாளர் அப்படின்னு கேட்டா யார சொல்லணும்? பானு முஸ்தாக் அவர்கள். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. சரியா? சர்வதேச புக்கர் பரிசிற்கு சரியா பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் எழுத்தாளர் யாரு, அந்த புத்தகத்தின் படைப்பின் பெயர் என்ன அப்படிங்கறத சொல்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்த நபர் வி.எஸ். நைபால். சரி, வி.எஸ். நைபால் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் பெயர் இன் எ ஃப்ரீ ஸ்டேட். இன் எ ஃப்ரீ ஸ்டேட் எந்த ஆண்டிற்கானது பாருங்க, ரொம்ப பழைய வருஷம் சார், 1971. 1971 ஆண்டு வி.எஸ். நைபால் அவர்களுக்கு புக்கர் பரிசு வழங்கப்பட்டது. எந்த தலைப்பிற்காக? இன் எ ஃப்ரீ ஸ்டேட். அதற்கு அடுத்தபடியாக புக்கர் பரிசை வென்றவர் சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி அவர் பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு நிறைய சர்ச்சைகள், நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த மிட் நைட் சில்ட்ரன், ஓகேவா? அதே மாதிரி இந்த சாத்தானின் குழந்தைகள் அப்படிங்கிற நிறைய புத்தகத்தை எழுதி புகழ் பெற்றவர், பிரிட்டன்ல வசிக்கிற ஒரு இந்தியர், ஓகேவா? சல்மான் ருஷ்டி அவர்களுக்கு மிட் நைட் சில்ட்ரன் என்ற படைப்பிற்காக 1981 ஆண்டு புக்கர் பரிசு வழங்கப்பட்டது, ஓகேவா? அதனைத் தொடர்ந்து புக்கர் பரிசு என்ற முக்கியமான ஒரு இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள். சரி, அருந்ததி ராய் அவர்களுக்கு தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற படைப்பிற்காக 1997 ஆண்டு புக்கர் பரிசு வழங்கப்பட்டது, ஓகேவா? அடுத்து பாருங்க கிரண் தேசாய். கிரண் தேசாய் அவர்களுக்கு தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் என்ற படைப்பிற்காக 2006 ப்ளூட்டோ குள்ளக்கொள்கையில் அறிவித்த 2006 NREGS தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2006, ஓகேவா? NDRF அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2006. இந்த வருஷத்துல தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற படைப்பிற்காக கிரண் தேசாய் அவர்களுக்கு புக்கர் பரிசு வழங்கப்பட்டது, ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர் அரவிந்த் அடிகா அவர்கள். சரிங்களா? தி ஒயிட் டைகர் என்ற படைப்பிற்காக 2008 ஆண்டு புக்கர் பரிசு வென்றது. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா புக்கர் பரிசு, சர்வதேச புக்கர் பரிசு வென்ற இந்தியர்கள். இதுல இருந்தும் அடிக்கடி நிறைய போட்டி தேர்வுகள் கேட்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சில விஷயங்கள்லாம் மாறவே மாறாது, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இது. இந்த படிப்புல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரி, சர்வதேச புக்கர் பரிசுகள் நிறைய இருக்குது. நோபல் பரிசு, ஏபிள் பரிசு அப்படிலாம் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த புக்கர் பிரைஸ் சொல்லுவாங்க, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? எல்லா தேர்வுகளுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. அதான் கூடுதல் தகவல். இதுல என்ன பார்த்திருக்கோம்? சர்வதேச புக்கர் பரிசு என்ற முதல் ஹிந்தி எழுத்தாளர் கீதாஞ்சலி ஸ்ரீ அவர்கள். கன்னட எழுத்தாளர் அப்படின்னு கேட்டா பானு முஸ்தாக், மறக்காதீங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க ஒரு இந்தியன் ஜாகிரபி தொடர்பான செய்தி டெய்லி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேக வெடிப்பு. சரியா? என்ன சொல்லுவாங்க? கிளவுட் பஸ்ட் அப்படி சொல்றேன். இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிற செய்தி அடிக்கடி செய்தியில வந்துட்டே இருக்கு. சரிங்களா? சமீபத்துல பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம், சரி, அப்புறம் ஜம்மு காஷ்மீர் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அளவு கனமழை பெய்யுது, பயங்கரமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தது. அதுக்கு பேர் மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. இன்றைய செய்தித்தாள சென்னையில் கூட மேக வெடிப்பு ஏற்பட்டது, கொஞ்ச நேரத்துக்குள்ள நிறைய மழைப்பொழி வந்தது அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாள இடம்பெற்றிருக்குது. அதனால மேக வெடிப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட டைம்ல அதிக அளவு மழைப்பொழிவு. என்னன்னு சொல்லிப்பாங்க, சுமார் 20 முதல் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில், ஒவ்வொரு பாயிண்டா பிட்டு பிட்டா கொடுத்துரும் பாருங்க. 20 முதல் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கும் மேல், அதாவது 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு ஏற்பட்டால் அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? சமீபத்தில் இந்த மேக வெடிப்பினால்
அதிக மழைப்பொழிவு ஏற்பட்ட இடம் ஒன்னு ஜம்மு காஷ்மீர், என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். கண்டிப்பா செய்தித்தாள இடம்பெற்றிருக்கும். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருக்கிறோம். உத்தரகாண்ட்ல நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க. அந்த உயிரிழப்புக்கு காரணம் இருந்தது இந்த மேக வெடிப்பினால் ஏற்பட்ட அதிக அளவு மழைப்பொழிவு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதான். இந்த மாதிரி இந்த இந்தியன் ஜியோகிராபில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறாங்க, இப்படிதான் கேட்பாங்கம்மா. சரி, அந்த எல் நினோ, இந்த லா நினோ, அந்த மேக வெடிப்பு, இதுல இருந்தெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, கவனமா. சரியா? அடுத்து போலாமா? அப்ப மேக வெடிப்பு என்ன பார்த்துக்கிறோம்? 20 இருந்து 30 சதுர கிலோமீட்டருக்குள்ள 1 ஹவர்ல 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கலெக்ஷன் பாருங்கம்மா. தேசிய செய்தியில நம்ம போட்டிருக்கிறோம், ஜூலை 1ஆம் தேதியில் தொடங்கப்பட்டவை. ஜூலை 1ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த போட்டி தேர்வுகளுக்கு. சரியா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜூலை 1ஆம் தேதியில எதெல்லாம் தொடங்கினாங்க, என்ன திட்டங்கள், என்ன அமைப்புகள், சில நீதிமன்றங்கள், அப்படி நிறைய விஷயங்கள், வங்கிகள் எல்லாமே ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி இருக்கிறாங்க. சேர்த்து ரொம்ப முக்கியமான மட்டும் கொடுத்துருக்கும் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் கல்கத்தா உயர்நீதிமன்றம். சரியா? இந்தியாவுல பிரிட்டிஷ் காலத்துல முதல் 3 உயர்நீதிமன்றங்களும் உருவாக்கப்பட்ட வருஷம் 1982. அதுல ஃபர்ஸ்ட் கல்கத்தா, அடுத்து பாம்பே, அடுத்து மெட்ராஸ். அதுல இந்திய முதல் உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்குதுமா? 1862. டேட் பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் 1ஆம் தேதி. மறக்க கூடாது, கவனமா இருங்க. சரியா? நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். இந்தியாவின் 3வது உயர்நீதிமன்றமான மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? போனஸ் கேள்வி, கவனமா இருக்கு. அடுத்து என்னன்னு பாருங்க. இந்த ஜூலை 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. சரி, CA டேன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. காரணம், தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் இந்தியா, சரியா, ICAI அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட வருஷம் 1949. சரியா? ICAI அமைப்பு என்று அழைக்கப்படும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது 1949. என்னைக்கு டேட்லமா? ஜூலை 1ஆம் தேதி. அந்த டேட் தான் இந்தியாவுல CA டே, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் டேவா கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான வருஷம் பாருங்க. SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்பட்ட நாள் இந்த வருஷம் 1955. சரியா? ரொம்ப முக்கியமான ஜூலை 1ஆம் தேதி பாருங்க. அந்த இம்பீரியல் இந்தியா பேங்க் ஆஃப் சொல்லுங்களா, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்ற அந்த வங்கியானது SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருஷம் 1955. அதன் பிறகு SBI வங்கியானது தேசியமயமாக்கப்பட்ட வருஷம் 1955 தான். டேட் மறந்துடாதீங்க, ஜூலை 1ஆம் தேதி. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவன வங்கியான SBI வங்கி தேசியமயமாக்கப்பட்டது ஜூலை 1, 1955. தலைமையிடம் மும்பைல இருக்கு, மறக்காதீங்க. சரியா? அடுத்து நேஷனல் டாக்டர்ஸ் டே, தேசிய மருத்துவர்கள் தினம் இந்தியாவில் கொண்டாடப்படும் நாள் ஜூலை மாசம் 1ஆம் தேதி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, BC ராய், புகழ்பெற்ற ஒரு இந்திய மருத்துவர் BC ராய் அவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய பிறந்த நாள் தான் இந்தியாவில தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. என்ன டேட்ல? ஜூலை 1ஆம் தேதி. ஓகேவா? அடுத்து இது நமக்கு கண்டிப்பா தெரியக்கூடியது GST 2017. சரியா? இந்தியாவுல ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சின்ன ஒரு சில வரிகள்லாம் ஒருங்கிணைத்து ஒரே வரியாக இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அந்த GST சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு. மறந்துடாது. சரியா? சரக்கு மற்றும் சேவை வரி. சரியா? GST தினம் அப்படிங்கிட்ட ஜூலை 1 வருஷம் 2017. அடுத்து டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015. ஜூலை 1ஆம் தேதி 2015 அன்று மத்திய அரசானது ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் பெயர் டிஜிட்டல் இந்தியா திட்டம். சரியா? இந்தியாவில் ஆன்லைன் டிரான்சாக்சன், ஓகேவா, இந்த பேங்க்ல யூஸ் பண்றது, நம்ம செல்போனை யூஸ் பண்றது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைமை திட்டமா மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் டிஜிட்டல் இந்தியா திட்டம். தமிழ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எண்ம இந்தியா திட்டம் சொல்லுவாங்க. தொடங்கப்பட்டது எப்போ? ஜூலை 1ஆம் தேதி 2015. சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். சரியா? ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்கள், இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மத்திய அரசு தடை விதிச்சாங்க. அந்த தடையானது நடைமுறைக்கு வந்த வருஷம் 2022. டேட் எனக்கு தான் ஜூலை 1ஆம் தேதி. இதே மாதிரி தமிழ்நாடு அரசின் அந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 1, 2019. கவனமா இருங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு ஜனவரி 1, 2019. மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 1, 2022. சரிங்களா? அடுத்து ஹால்மார்க் 2023. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய தங்க நகைகள்ல ஹால்மார்க் முத்திரை இடுவது கட்டாயம் அப்படி சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. அது நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2023. சரியா? ஹால்மார்க் முத்திரையில ஒரு 6 இலக்க எண் இருக்கும். எந்த கடையில எப்படி தங்க நகைகளை நீங்க செஞ்சாலும் சரி, அதுல கண்டிப்பாக ஹால்மார்க் முத்திரை இடுவது கட்டாயம் அப்படி சொன்னது நடைமுறைக்கு வந்தது எப்போ? ஜூலை 1, 2023.
சரிங்களா? வரிசை பாருங்க, 22, 23, 24 எல்லாமே முக்கியம் பாருங்க. அடுத்து பிஎஸ், பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்த சட்டங்களுக்கு பதிலாக ஒரு 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2024. பாத்துக்கோங்க எவ்வளவு விஷயங்களை நம்ம தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சொல்றேன், அவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், தேடி தேடி நோட்ஸ் எடுத்து உங்களுக்காக கொடுக்குறோம். டெய்லி வீடியோ பாருங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. சரி, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. அவ்வளவு ஏரியாவை நம்ம கவர் பண்ணலாம். ஒரு 3 மாசம் 6 மாசம் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க ரீச் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், ஜிஎஸ்ல அது சப்ஜெக்டா இருக்கலாம், சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், அது தொடர்பான ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கலாம். ஒரு ஏரியா மிஸ் ஆகாது, கவனமா இருங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு ஸ்கீம் ஒண்ணு பாருங்க. இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். செல்வ மகள் சேமிப்பு திட்டங்கிறது பெண் குழந்தைகளுக்கான ஒரு சூப்பரான ஒரு சேமிப்பு திட்டம். மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. மத்திய அரசுக்கு என்ன பெயர் வச்சாங்க, எத்தனை பேருக்கு உட்பட்ட குழந்தைகள் அதுல சேர முடியும், அதற்கான அமௌண்ட் என்ன, எவ்வளவு வட்டி, எந்த வயசுல அதற்கான மொத்த அந்த முதிர்வு தொகையும் கிடைக்கும், மொத்தமா பார்க்கலாம். பாருங்க, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். சரியா? இதுக்கு மத்திய அரசு வச்ச பேரு சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொல்லுவாங்க. சரி, சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஜனவரி 22, 2015 அன்று இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. என்ன திட்டம்? செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்று அழைக்கப்படும் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 22, 2015. ஓகேவா? இப்ப கொஞ்சம் முன்னாடி 2015 பார்த்தோம், டிஜிட்டல் இந்தியா திட்டம் பார்த்தோம்ல, அதே வருஷத்துல ஜனவரி 22, 2015. இந்த டேட் வேற ஏதாவது ஞாபகம் வருமா? இன்னொரு திட்டம், இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோன்னு சொல்லுவாங்கல்ல, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம். அந்த திட்டமும் அந்த பிரச்சாரமும் தொடங்கப்பட்டது ஜனவரி 22, 2015 தான். இதே டேட்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? சரி, இது எதற்குன்னு சொல்லி பாருங்க. இது பெண் குழந்தைகளின் உயர்கல்வி, திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டமாகும். சரியா? ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கான திருமணமா இருக்கட்டும், அதுக்கு தேவையான அந்த சேமிப்பு தொகையை இப்பவே நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடங்கப்படும். யாருக்காக? பெண் குழந்தைகளுக்காக. இந்த திட்டத்தின்படி நோட் பண்ணிக்கோங்க, 10 வயதிற்குட்பட்ட, எத்தனை வயசு? 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ அல்லது அவருடைய கார்டியன் சொல்ற பாதுகாப்பாளரோ குறைந்தபட்சமாக தொகையாக ரூபாய் 1000 செலுத்தி அஞ்சலகங்களில் அல்லது வங்கிகளில் கணக்கை தொடங்கலாம். எத்தனை வயசு இருக்கணும்? 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பேர்ல இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். அது போஸ்ட் ஆபீஸா இருக்கலாம், இல்லைன்னா வங்கியா இருக்கலாம். அந்த அக்கௌண்ட தொடங்குறதுக்கு குறைந்தபட்சம் தேவைப்படுற தொகை ரூபாய் 1000. கவனமா இருக்கும். சரியா? கூடுதல் செய்தி பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டுல அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் கணக்கை தொடங்க முடியும். சார், 2 பெண் குழந்தைகள் தான் இந்த திட்டத்துல நம்ம பயனடைய முடியும் சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்து 2வது முறையாக இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைகளும் அந்த திட்டத்துல சேர முடியும். ஓகேவா? மொத்தத்துல 2 குழந்தைகள், வயசு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? மொத்தம் 14 ஆண்டுகள் எப்ப இந்த திட்டத்துல ஜாயின் பண்றாங்களோ அதுல இருந்து 14 ஆண்டுகள் அல்லது பெண்ணிற்கு, அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகும் வரை பணம் செலுத்த வேண்டும். சரி, 14 வருஷம் கண்டிப்பா காசு கொடுக்கணும், அல்லது திருமணம் ஆகிற வரைக்கும் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் 1,50,000 ரூபாய் வரை வைப்பு தொகையாக செலுத்தலாம். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு பினான்சியல் இயர்ல ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை இருக்கிற அந்த நிதியாண்டுல குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 1,50,000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டெபாசிட் பண்ண தொகைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 8.2% வட்டி வழங்கப்படும். இதுதான் முக்கியமான செய்தி, கவனமா இருக்கு. சரிங்களா? இக்கணக்கில் யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நிதியாண்டில் செலுத்தப்படும் தொகைக்கு வருமான வரி விலக்கு வழங்கப்படுகிறது. ஒரு நிதியாண்டுல வழங்கப்படும் மொத்த தொகைக்கும் இந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், கவனமா இருங்க. அடுத்து முதிர்வு தொகையை சேர்ந்த மெச்சூரிட்டி பேர் பாருங்க, 21ஆம் ஆண்டு இறுதியில் பெறலாம். சரி, 21ஆம் ஆண்டு இறுதியில் பெறலாம். மேலும் பெண்ணுக்கு 18 வயது நிறைவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையில் 50% பெற்றுக்கலாம். 21 வயசு வரும்போது மொத்த அமௌண்டை பெற்றுக்கலாம். 18 வயசு வரும்போது கம்ப்ளீட் ஆனதுக்கு டைம்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்விக்காகவோ அல்லது திருமண செலவுக்காகவோ அவங்க போட்டிருந்த மொத்த பணத்துல ஒரு பாதி தொகை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தத்துல பெண் குழந்தைகளுக்கான அருமையான ஒரு சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி 22, 2015. 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஒரு வீட்டுல அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகளை இந்த சேமிப்பு திட்டத்துல பயனடைய முடியும்.
ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் சேமிக்க முடியும். இதற்கான வட்டி 8.2% வட்டி. 21 வயசு வரும்போது கம்ப்ளீட்டா மொத்த தொகையும் பெற முடியும். 18 வயசு வரும்போது கல்விக்காகவோ திருமண அந்த செலவுகளுக்காகவோ மொத்த தொகையில ஒரு பாதி தொகை பெற முடியும். சூப்பரான திட்டம். திட்டத்தின் பெயர் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். மத்திய அரசு வச்ச பேரு சுகன்யா சம்ரிதி யோஜனா. நல்லா பயன்படுத்திக்கணுமா? அவ்வளவு கூட நம்ம எஃபோர்ட் போடும். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்லமா, ஜூலை 1ஆம் தேதி தொடங்கப்பட்டவை. அதுல 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்து சொல்லி பார்த்தோம்ல, இந்த 3 சட்டங்களை பத்தியும் லைட்டா பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கம்மா, அது இந்தியன் பாலிட்டி தலைப்புல பார்க்கிறோம். ஆட்சி செய்தியில 3 புதிய குற்றவியல் சட்டங்கள். சரிங்களா? பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்த அந்த பழைய சட்டங்கள்ல சில திருத்தங்களை கொண்டு வந்து 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்திருக்குது. அது எதெல்லாம், அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? நம்பர் 1, முதலாவது அந்த சட்டம் என்ன சொல்லி பாருங்க, பாரதிய நாகரிக் சுரக்ஷா யோஜனா சம்கிதா. சரியா? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்கிதா சொல்லுவாங்க. ஷார்ட்டா என்ன பேரு? BNSS. ஓகேவா? அடுத்து BNS, அதோட பேரு பாரதிய நியாய சங்கீதா. சரியா? பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லுவாங்க. அடுத்து பாரதிய சாட்சியா, சாட்சி சொல்றேன்னு சொல்லுவாங்க, ஆதாரம். ஓகேவா? பாரதிய சாட்சியா சொல்ற BS சட்டம். BNS. ஓகேவா? BNS. ஓகேவா? 2 WS மா, BNSS, அடுத்து BNS, அடுத்து BS. 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2024. சரிங்களா? அதான் டேட் கொடுக்கணுமா, மறக்க கூடாது. ஜூலை 1ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட். சரியா? அடுத்ததாக இனிமே நம்ம இந்த 3 சட்டங்களையும் தனித்தனியா பார்க்க போறோம். பாருங்கம்மா, பாரதிய நியாய சம்கிதா. சரியா? பேர் பாருங்க, BNS ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்திய தண்டனை சட்டம். சரியா? இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்த அந்த IPC. சரியா? 1860 இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது BNS. மறக்காதீங்க. சரியா? சரி, இதுல என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த சட்டத்தின்படி கைது, அரெஸ்ட் பண்றது, பிணை மற்றும் காவல் ஆகியவற்றிற்கான நடைமுறை மற்றும் நிபந்தனைகளை இந்த BNSS சட்டம் பரிந்துரைக்கிறது. சரியா? BNSS சட்டம். ஓகேவா? இது குற்றவியல் சட்டத்தின் நடைமுறை அம்சங்களை எளிமைப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. சில BNSS. சரி, கவனமா இருக்கும். சரிங்களாமா? அடுத்தது தொடர்ந்து பாருங்க. சரி, இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண்கள் திருநங்கைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை குறிப்பாக நிவர்த்தி செய்யும் ஒரு பிரிவை சேர்க்க இந்த BNS சட்டம் விரைவில் திருத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேவா? அதுவரை தவறான சிறைவாசம் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல் போன்ற கூட்டு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்த காவல்துறைக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதுதான் புதுசா உள்ள கொண்டு வந்த மாற்றங்கள். அடுத்து பார்க்க போறது BNSS. ஓகேவா? பாருங்க, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஓகேவா? இது எந்த சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரும்? ஏற்கனவே பார்த்தது BNS. சரி, ஓகேவா? BNS. இப்ப பார்க்க போறது BNSS. ஓகேவா? இது எதற்கு பதிலாக கொண்டு வரும் பாருங்க, குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சொல்லுவாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. இதற்கு பதிலாக தான் BNSS. சரியா? WS ஃபர்ஸ்ட் பதிலாக BNS. கவனமா இருங்க. சரியாமா? ஒரு இடத்துல வார்த்தை கொஞ்சம் மாறி வந்திருக்கும், கவனமா இருங்க. ஆண்கள் திருநங்கைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்த பிரிவுகளை சேர்ப்பது உள்ளிட்ட சமகால பிரச்சனைகள் ஏற்கனவே திருத்தம். இந்த சமகால பிரச்சனைகளை தீர்க்க BNS இந்திய தண்டனை சட்டம் 1860 புதுப்பிக்கிறது இந்த சட்டம். சரியா? ஏற்கனவே இருந்த BNS சட்டம் அதை புதுப்பிப்பதற்காக தான் இந்த BNSS. கவனமா இருங்க. சரியா? அடுத்து பாருங்க, இது தொடர்பான முக்கிய விதிகள் பாருங்க. கைது, ஜாமீன், காவல் நடைமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை இந்த BNSS சட்டம் கோடிட்டு காட்டுகிறது. புதிய திருத்தங்களை. ஓகேவா? அறியக்கூடிய குற்றங்கள் பாருங்க, இவை இப்போது இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த பிரிவின் 154ற்கு பதிலாக BNSS அந்த பிரிவு 173 கீழ் பதிவு செய்யப்படும். சரியா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இருந்த 154 அந்த பிரிவுக்கு பதிலா தற்போது நடைமுறை இருக்கிற BNSS என்ற பிரிவின் கீழே இருக்கிற 173வது பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்துட்டு இன்னொரு தலைப்பு பாருங்க, மாநில அளவில் திருத்தங்கள். மாநிலங்கள் இந்த BNS சட்டத்தின் மூலமாக, BNSS சட்டத்தின் மூலமாக மாநிலங்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப BNSS இல் சரியா சில விதிகளை திருத்திக் கொள்ள சுதந்திரம் பெற்றுள்ளன. சரிங்களா? BNSS இல் மாநிலங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படி சொல்லிக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இது தவிர அந்த BNSS ல என்னெல்லாம் சொல்லிருக்கேன்னு சொல்லி பாருங்க. மின்னணு FIR, சரி, FIR, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சொல்லுவாங்களா,
குற்றம் நடைபெறும் இடத்தின் அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் பதிவு செய்யக்கூடிய மின்னணு எஃப்ஐஆர்கள் மற்றும் பூஜ்ய எஃப்ஐஆர்களை அனுமதிக்கும் வகையில் குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு வலையமைப்பு அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. என்ன சொல்லிருக்காங்க? இப்போ குறிப்பிட்ட லெவலுக்குள்ள தான் எங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்டோட அந்த கண்ட்ரோல் இருக்குது. இத்தனை கிலோமீட்டர் தான் ஒரு சினிமாவோட கட்டுவாங்க, ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இந்த கிலோமீட்டர் தாண்டா அந்த போலீஸ் கண்ட்ரோல் போயிடும், இந்த லைனுக்கு உள்ள வந்தாதான் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி அப்படி இல்லாம எஃப்ஐஆர் அப்படிங்கிறது மின்னணு முறையில எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு எங்கனாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த BNSS சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்த மொழி ஆதரவு பாருங்க. இப்போது ஆங்கிலம் மற்றும் இந்தி தவிர பிற மொழிகளிலும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும். சரிங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஹிந்தி தான் சொல்லியிருந்தாங்க எஃப்ஐஆர்ல. இப்ப எந்த லாங்குவேஜ்னாலும் சரி இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும், குறிப்பாக மின்னணு முறையில அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து பாருங்க. அடுத்து மூன்றாவது முக்கியமான அந்த மாற்றப்பட்ட சட்டம் பாரதிய சாட்சியா சட்டம். BS அப்படி சொல்லுவாங்களா? BS சட்டம். இது எதற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்திய ஆதார சட்டம் 1872. இந்தியா ஆதார் ஆக்ட் 1872 மறக்க கூடாது. இந்திய ஆதார் ஆக்ட்னா 2016 ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஆதார் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2009, ஆதார் சட்டம் 2016. இங்க பாத்தீங்கன்னா இந்திய ஆதார சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் 1872. இதுக்கு பதிலாக தான் இப்ப கொண்டு வந்திருக்கிறது பாரதிய சாட்சியா. சாட்சியா சாட்சி சொல்றது. ஓகேவா? ஓகே பாருங்க. இந்த BS சான்று விதிகளை நவீனமயமாக்கிறது. சரி, எல்லா சான்று விதிகளையும் நம்ம வந்து எவிடன்ஸ் சொல்லுவாங்களா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கிறது இந்த BS சட்டம். சரிங்க பாருங்க. தற்போதைய தொழில்நுட்ப மற்றும் சமூக சூழலுக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது. முக்கிய விதிகள் பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மின்னணு சான்றுகள் 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை இருக்கும் குற்றங்களுக்கான தேடுதல் மற்றும் பறிமுதல் நடவடிக்கைகள் மற்றும் தடயவியல் பரிசோதனைகளின் கட்டாய ஆடியோ வீடியோ பதிவுகளை BS கட்டாயமாக்கிறது. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு என்கொயரி ஏதாவது பண்ற போது அந்த ஆடியோ வீடியோ பதிவுகளை BS சட்டமானது கட்டாயமாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது தவிர சாட்சியங்களை சமர்ப்பித்தல், பதிவுகள் தாமதமின்றி நீதிமன்றத்தில் மின்னணு முறையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு டிலே இல்லாம உடனடியாக மின்னணு முறையில் நம்முடைய சாட்சிகள் எல்லாமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லிருக்காங்க. அடுத்து என்னன்னு பாருங்க, சாட்சியா பயன்பாடு, சாட்சியா மின்னணு சாட்சியா. ஓகேவா? காவல்துறையினர் குற்ற காட்சிகளை பதிவு செய்து அதற்கான கோப்புகளை மேகக்கணினி சார்ந்த தளத்தில் பதிவேற்ற உதவும் மொபைல் அடிப்படையிலான பயன்பாடும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதான் சாட்சியா. இது தவிர குற்றம் தேடுதல் மற்றும் பறிமுதல் நடவடிக்கைகளின் காட்சிகளை அவர்களின் மொபைல் போன்களை பயன்படுத்தி பதிவு செய்ய வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர அந்த மேக கணினி சார்ந்த தளத்திற்கு ஆதாரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். விசாரணையில் சீரான தன்மை கிடைக்கும், தண்டனை விகிதத்தை அதிகரிக்க முடியும். மொத்தத்துல இது டக்குன்னு நம்முடைய விசாரணை எல்லாமே இந்த மின்னணு பதிவு மூலமாக அந்த நீதி ஈஸியா உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட 3 பழைய சட்டங்களுக்கு பதிலான புதிய குற்றவியல் சட்டங்கள். எதுக்கு பதிலாக எதை கொண்டு வந்தாங்க, அதுக்கு தண்டனை விவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரியாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சூப்பர் 6 கேள்வியில முதல் கேள்வி, சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் ஹிந்தி எழுத்தாளர் யார்? ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன், ரொம்ப முக்கியமானது. சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய மொழிபெயர்ப்பாளர் யார்? முதல் ஹிந்தி எழுத்தாளர் சொல்லும் போது அப்படியே முதல் கன்னட எழுத்தாளர் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? மூன்றாவது முக்கியமான சட்டம் கேள்வி, BS, BNS, BNSS ஆகிய 3 சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? நான்காவது கேள்வி, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதுக்கு மத்திய அரசோட பெயர் என்னங்கிறதையும் சேர்த்து சொன்னா சிறப்பா இருக்கும். அடுத்த 5வது கேள்வி, சுகன்யா சமரிதி திட்டத்தில் எத்தனை வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் சேர முடியும்? 6வது கேள்வி, டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்படும்? இதாமா இந்த தினத்துக்கான சூப்பர் 6 கேள்விகள். நடுவில் கேட்ட போனஸ் கேள்விகள், கடைசியா கேட்ட சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லணும். எப்படி? மொத்த வீடியோவும் கரெக்டா பார்த்துட்டு, அப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு கொஸ்டின்ஸும் நம்ம சரியா பதில் சொல்லும் போது கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.